கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாள்ல கூட I was talking about நாம நிறைய காரியம் கர்த்தரிடத்துல we pray seeking God many things. அநேக காரியங்களுக்காக நாம ஜெபிக்கிறது வழக்கமா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கும் போது கூட தேசத்துக்காக, தலைவர்களுக்காக, சபைக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். Amen. That is it's God has given that desire. அதாவது இவர்கள் God has asked us to pray. அது நிமித்தம் அது போல நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். We have been praying that. Amen. பார்க்காம கூட ஒவ்வொரு வெட்னஸ்டே நாம என்ன பண்றோங்க, இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது சில நேரத்துல ஹalleluya we are listening. பல நாட்கள்ல என்ன பண்றோங்க, அந்த தேவன் செய்த அற்புதத்தை அத நாம கேட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம மெல்டின் ரிச்சர்ட மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்ல இருந்து அந்த பிள்ளையை விடுவித்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணி இருக்கிறாருங்க, இன்னைக்கு வீட்டுல வைத்து அந்த ப்ராசஸ், அந்த ஹெல்த் ரெஸ்டோரேஷன் எல்லாம் உண்டாய் கொண்டு இருக்கிறது. இட்ஸ் a miracle of God. இது உண்மையாகவே கர்த்தருடைய அற்புதம்னு கர்த்தரால் உண்டானது என்று அவர்கள் சொல்லத்தக்கதான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Amen. Hallelujah. So அத போல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதே போல I always say there are desires from in the heart of God. தேவனுடைய இருதயத்துல நிறைய ஆசைகளும் வாஞ்சைகளும் இருக்கிறது. Amen. Hallelujah. அத நீங்க I don't know how do you understand it. அது நமக்கு I tell most நமக்கு இருக்கிற ஆசையை போலதான் தேவனுக்கு நமக்கிட்ட சில ஆசைகள் இருக்கிறது. He wants us to follow certain things. அதுல ஒரு காரியத்தை I was being taught, அதை நான் உங்ககிட்ட கடந்த நாள்ல சொன்னேன். It's living in obedience to him. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். Amen. From the day of creation. ஏமன் கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணி என்ன பண்றாருங்க, ஏதேன் தோட்டத்துல வைக்கிறார். தோட்டத்துல வச்சு அவனுக்கு சில வேலைகளை கொடுக்கிறார். இப்படிதான் இருக்கணும். தென் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்னன்னு, நீ இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனா அந்த தோட்டத்தின் நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க. தட் இஸ் a command of God. அது அவங்க என்ன பண்றோம், 100% கீழ்ப்படினோம். பட் பிசாசு என்ன பண்றான், ஹalleluya, அவங்களை டிஸ்ட்ரீவ் பண்ணி வஞ்சித்து அவர்கள் அந்த கீழ்ப்படிதலிருந்து வெளியே கொண்டு வருகிறான். பிகாஸ் ஆஃப் தேர் டிஸ்ஒபீடியன்ஸ் டு த கமாண்ட் ஆஃப் காட் அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் என்று நமக்கு ஆதியாக 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய பிரதிபலன் என்னன்னா, they were sent out, they were kicked out of the garden of Eden. Amen. அவங்க மகிமையை விட்டு பைபிள் சொல்லுது, அடுத்து they have to work, they have to strive for everything. அது போல ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில உண்டாகிறதை நாம் பார்க்கலாம். அதுதான் கர்த்தர் from the Genesis to the Revelation கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, to his chosen ones, எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இல்ல, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் கர்த்தர் என்ன விரும்புறார்னா, he wants from us 100% obedience. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம 100% கீழ்ப்படியணும். Amen. Hallelujah. Half-hearted obedience is not an obedience. நான் இதுக்கு கீழ்ப்படிவேன், இதுக்கு நான் I'll prolong and சொன்னீங்கன்னா, that is not obedience. God wants, when God says, அதாவது obedience is just doing what God has said. அவர் சொன்ன வார்த்தையில எழுதப்பட்டதை அப்படியே கொஞ்சம் கூட பிசகாம, கொஞ்சம் கூட டீவியேட் பண்ணாம அப்படியே செய்கிறது தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். That is obedience to God. I may feel நம்முடைய வாழ்க்கையில நிறைய தோணும், நிறைய யோசிப்போம். சில காரியங்கள் நமக்கு எதிர்மறையா நடக்கும் போது, இது எதுக்கு, இப்ப சப்போஸ் நமக்கு எதிராக யாராகிலும் பேசும்போது we get immediately agitated, வருகிறது, கோபம் வருகிறது. We talk ill about them. அது நம்முடைய பழக்கமாயிருச்சு. பட் காட் சேஸ், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ என்ன பண்ணு, ஜெபம், உன்னை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதி. டோன்ட் டு எனிதிங். அவர்களை சபிக்காததான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பட் இட்ஸ் வெரி ஹார்ட். அதுக்கு நாம என்ன பண்றோம், we don't feel like obeying the word of God. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு, as I'm talking this, எத்தனை பேர் you know that you have disobeyed that. உங்களுக்கு விரோதமா சில காரியங்கள் நடக்கும் போது you just blast out. You just blast out. You question, how could they talk about me? How என்னை குறிச்சு எப்படி சொல்லலாம், என்னை குறிச்சு எப்படி பேசலாம்?
இப்படி நாம் என்ன பண்றோம்? we rebel, we just என்ன பண்றோம்? அவங்களுக்கு விரோதமான it may sound right, it may sound good to us. அதுல ஒரு தவறு இல்லாத போல இருக்கும். நாம என்ன பண்றோம்? பலர் பேசும்போது கூட ஆமா ஆமா அப்படி பண்ணிட்டாங்க, அது தப்புன்னு சொல்லுவோம். பட் in the eyes of God, God hates it. அது எவ்வளவு பேருக்கு தெரியுங்க? obedience to God is ஏதோ ஒரு பாகத்துல இல்ல, ஏதோ ஒரு இடத்துல every word of God வேதத்துல எழுதப்பட்டவெல்லாம் நீங்களும் நான் படித்து தெரிந்து கொள்ளும் போது we have to do exactly as God has said. You cannot alter, you cannot change, because நீங்களும் நான் நினைக்கலாம் கர்த்தர் பார்க்க மாட்டார், கர்த்தருக்கு தெரியாதுன்னு. everything வேதம் சொல்ற முன்பாக எல்லாம் வெளியே, everything is open before him. அவருக்கு முன்பாக எல்லாம் இருக்கிறது. nothing is hidden, nothing, even நம்முடைய மனதுல தோன்றுகிற எண்ணம் கூட அவருக்கு மறைவா இருக்கல. nothing can be hidden, even our thoughts is being open to God, open to God. Amen. So obedience to God, obedience என்னங்க? 100% doing what God has said in his word. அவர் எழுதப்பட்டதை 100% அப்படியே செய்கிறது தான் கர்த்தருக்கு நாம கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க உபாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவர் இப்படி சொல்றார். டியூட்ரானமி சாப்டர் 26 and verse 16ல படிக்கும்போது, இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். So God says, Moses இதை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். என்னன்னு? இந்த கட்டளை, everything that is in the Bible, அவர் சீனாய் மலையில அன்னைக்கு சீனாய் மலை வாட் எவர் God gave that command, இப்ப என்ன பண்றாரு? அதை ரிவ்யூ பண்ணி அவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார், ரீகலெக்ட் பண்ணி சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த கட்டளைகளின்படியெல்லாம் நியமங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை, he is commanding you. Every part of the Bible there is a command of God. அது overlook பண்ண கூடாது நீங்களும் நானும். You cannot just அதை அப்படியே மறந்துட்டு போக முடியாது. You have to, இங்க சொல்லுது கட்டளை இடுகிறார். ஆகையால் அந்த கட்டளை என்ன பண்ணணுமா? ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். ஜஸ்ட் எப்படி இருக்கணுங்க? half heartedly கிடையாது. அவர் சொல்றாரு உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். அப்படிதான் கர்த்தர் விரும்புறாரு. half hearted எல்லாம் இல்ல. அதுல பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல டியூட்ரானமி சாப்டர் 5ல நீங்க ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 5:29ல படிச்சீங்கன்னா அதுல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் டஸ் காட் சேஸ்? ஆமென். அவர் சொல்றார் அந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்கும்போது அவர் என்ன விரும்புறாருன்னா, அவர்களும் யாருங்க? இஸ்ரவேல் மக்களும், இன்னைக்கு உங்களை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. See the tone of God. Oh, that their hearts would be inclined to fear me and keep all my commandments always. அவர் சொல்றாரு ஹல்லேலூயா. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும், ஒரு நாள் கீழ்ப்படிச்சு இன்னொரு நாள் கீழ்ப்படியாம இருக்கிறது இல்லைங்க. It says being obedience to the word of God every day. அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, every day till their death, என்னாலும் அவர்கள் என்ன பண்ணணும்? எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். If they have an heart, oh, that their hearts would be inclined to fear me, fear my commandments, obey my commandments. God is expecting தெரியுங்களா? There is so much big expectation in the heart of God. என்ன எக்ஸ்பெக்டேஷன்ங்க? நீங்களும் நானும் மாத்திரம் இல்ல, அவர் ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளை அடுத்த ஜெனரேஷன், ஆண்டவர் அந்த குடும்பமாய் கர்த்தர் என்ன விரும்புறாருங்க? every day live in obedience to the word of God. அவர்களுக்கு அப்படியாப்பட்ட இருதயம் இருந்தா நல்லா இருக்குமே. Can you understand the heart of God?
புரியுதா தேவனுடைய இருதயம்? இவங்க எல்லாம் என்ன ஆராதிக்கிறவங்க, என்ன இடத்துல ஜெபிக்கிறவங்க, என்னிடத்துல என்ன பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்து உங்களை என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இது ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். அவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே. எதுக்குங்க? அவங்க கீழ்படிக்கிற இருதயம் இருந்தா ஐ கேன் பிளஸ் தெம், ஐ வில் பிளஸ் தெம். அவங்களும் அவங்க பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். I want them to live a blessed life on this earth. இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கணும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கணும்னா God says அப்படி ஒரு obedience உள்ள இருதயம் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமேன்னு. ஹalleluya. என்ன ஆசீர்வதிங்கன்றதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. I keep telling every time, just because நான் உங்களை ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதினா God is not going to bless them. God will look, அவர்கள் என்ன பண்றார் கவனிக்கிறார். If they are obedient to the God's word, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா அவங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருப்பாங்கன்னா then God says நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே இதோ நான் இருக்கிறவனை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆசீர்வதிப்பாரு. Hallelujah. So the thing is that மற்றவங்களை நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்களோ எப்படி நினைக்கிறாங்களோ, God says first you obey. நான் சொல்றது அப்படியே கீழ்ப்படிச்சு நீ செய். Don't talk about them. மற்றவர்களை குறித்து நீ பேசாத, மற்றவர்கள் இப்படி இல்லை நீ சொல்லாத. My thing is that if you have a heart to obey me, you will என்ன பண்ணுவ நீ நான் சொன்னதை அப்படியே செய்வ. You will never அவங்க செய்யல இவங்க வரல அவங்க வரல, you will never bothered about it. அது எண்ணத்துல கூட வராது. Don't try to judge others. சொல்ற you obey me. ஆண்டவர் சொல்ற இப்போ நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு, you obey me, நீ எனக்கு கீழ்ப்படி, நான் சொல்றபடி நீ செய், மத்தத நான் பாத்துக்கிறேன். Why do you worry about others? Hallelujah. அதனால தான் பாருங்க 1 சாமுவேல்ல கர்த்தர் என்ன சொல்றார் 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க தேவன் சாமுவேலை கொண்டு சவுல் ராஜாவுக்கு சொல்றார் 22ஆம் வசனத்துல, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். What does God say? சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சவுலுக்கு சொல்றார், அப்பா நீ 1000 பலி செலுத்தலாம். Amen. You can just keep praising God the whole day. ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலியை கூட நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் உன்னுடைய ஆராதனை அவருக்கு பிரியமா இருக்குமா, அவனுடைய ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கு. It's not going to please God. Hallelujah. I'm just speaking the scriptures. கீழ்ப்படி சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, கர்த்தர் பிரியப்படுவாரா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்க செவி கொடுத்தலும் உத்தமம் அல்லவா? So God, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாங்க every கர்த்தருடைய பிள்ளைக்கு, to every child of God, God want this. இது ஒண்ணு முக்கியமா விரும்புகிறார், obedience. 100% கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல்ல நீங்களும் நானும் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். It's not how long we pray, how we pray, அதெல்லாம் கிடையாதுங்க. If you have obedience 100% நீங்க கீழ்ப்படிச்சு அது ஒரு நிமிஷம் ஜெபத்தை கூட அற்புதத்தை கொண்டு வரும். எலியாவுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. எலியா சொல்லுவார், ஆண்டவரே everything Elijah did was according to the command of God. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 36ஆம் வசனத்துல அந்த 2வது பாகத்துல சொல்லுவாரு, ஆண்டவரே நான் உம்முடைய ஆண்டவரே இஸ்ரவேலில் நீ தீவர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன்.
have did accordingly as you commanded me, have done this. அப்போ எலியா வந்து ஒரு காரியத்தை சுயமா செய்யல. 17ஆம் அதிகாரத்துல வெண்டு ஆகாப் ராஜாவை பார்த்து நான் சொல்ற வரைக்கும் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு அவன் சொல்லிட்டு வரும்போது he did exactly as God had said. மோசேயுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. பார்வோன்கிட்ட போய் இதை சொல்லு. மோசேக்கு தெரியாது எப்படி இது காரியம் நடக்குன்னு தெரியாது. But he went and spoke to Pharaoh as God commanded. என்ன தேவன் சொல்றார், that is the thing God wants. சில நேரத்துல தேவன் சொல்லு, it may be sound crazy, நமக்கு பைத்தியமா தோணும். When you begin to obey it and do according to God's word, you will see great and mighty things happening. எலியாவோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் உடனே எலியாவுக்கிட்ட சொல்றாரு, என்ன பண்ணு, இங்க விட்டுட்டு நீ என்ன பண்ணு, ஸ்ட்ரைட் அவே கோ, அந்த காட்டுக்குள்ள போயிரு, அங்க நான் உன்னை என்ன பண்றேன், I'll feed you. ஆண்டவர் எப்படி ஃபீட் பண்ண தெரியாது, but he obeyed God and went and hid himself in the forest. அப்ப என்ன பண்ணார், கர்த்தர் காகத்தை அனுப்பி அவனை போஷித்தாராம். After some time God says, நீ இப்ப எழுந்து என்ன பண்ணு, சாரிவாத்துக்கு போ, அங்க have already commanded a widow to feed you, to உன்னுடைய போஷிப்புக்கு நான் அங்க ஆயத்தம் பண்ண இருக்கிறேன். எலியா கேள்வி கேட்கல, just obeyed the voice of God and went to சாரிபாத். அங்க போனீங்கன்னா ஒரு விதவை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த விதவைக்கு ஒண்ணும் இல்ல, பட் God said, நீ அந்த விதவைக்கு நீ சொல்லு, I'm going to bless that widow, அது மூலமா நீ நீ என்ன பண்ணுவ, you are going to have your good meal. So everything, அதுக்கு அடுத்து he meets பார்த்து he calls everyone. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளாம் கூட்டு கர்மேல் பர்வதத்துல ஒரு பெரிய ரிவைவல் கூட்டம் நடக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா he says, God have done everything as you commanded. நீர் சொன்னபடி நான் செய்தேன். Let the people know. அப்போ நம்முடைய ஜெபம் எப்ப தைரியமா இருக்குங்க, when we do according to God's word and we pray. When we pray, we can pray with authority and tell God, ஆண்டவரே நாங்க உங்க வார்த்தையின்படி நான் செய்திருக்கிறேன், now answer my prayer. நான் நிச்சயமா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். சோ தேவன் விரும்புகிற பெரிய எல்லா காரியத்தை காட்டிலும் நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி, above all God wants every individual to live in 100% obedience. கர்த்தருக்கு 100% அவரை நீங்க கீழ்ப்படியும் போது என்ன பண்ணுவாருங்க, ஹல்லேலூயா, தேவன் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். Let us look unto God. இந்த இரவு நேரத்துல கூட அந்த ஒரு அர்ப்பணிப்போட நாம ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் உள்ள எங்கள் இருதயத்தை எங்களுக்கு விடுங்க. ஹல்லேலூயா. டியூட்ரானமி 5ஆம் அதிகாரத்துல அவர் சொன்னபடி, ஹல்லேலூயா, 5ஆம் அதிகாரம் 29ஆம் படி, give us a heart to obey all your commandments சொல்லி நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.